உலகம் தோன்றின காலத்தை கணிக்கவே முடியாதுங்க. இப்படி முதல்ல உலகம் தோன்றி மக்கள் தான் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை தேடி, அந்த நம்பிக்கைக்கு இயற்கையே ஒரு அச்சாரமா இருக்கிறதுனால இயற்கையை வணங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது உருவமே இல்லாத வழிபாடுகளை முதல்ல மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த வழிபாடு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க அந்த இயற்கைக்கு, நம்மளை படைச்ச அந்த சக்திக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவத்தையும் கொடுத்து, அந்த உருவத்தை கிராம தேவதையாகவும் சிறு தெய்வமாகவும் பெருதெய்வமாகவும் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலம் மாற 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 இந்த வழிபாடுகள் செய்த மக்கள் எல்லாமும் இல்லாமலும் போனாங்க. அதே நேரத்தில் அந்த மக்கள் வழிபாடு செய்த அந்த உருவ வழிபாடும் இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் காலம் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த இறை தெய்வங்கள், இறைவன் சும்மா இருக்கிறதே இல்லை. தன்னை வெளிக்காட்டுறதுக்கும் ஒரு காலம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட வெளிக்காட்டக்கூடிய காலம் மக்களுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்திய தெய்வத்தை தான் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போகிறோம். அப்படிப்பட்ட தெய்வம் எதுன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க? காசி விஸ்வநாதருங்க. இந்த காசி விஸ்வநாதர் எங்கே சுயம்புவா தோன்றி இருக்காரு அப்படின்னா, மீஞ்சூரில் இருக்கக்கூடிய, சென்னை மீஞ்சூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியில் தான் இந்த இறைவன் தோன்றியிருக்கிறாரு. இந்த இறைவன் உருவான வரலாறு ஒரு சுவாரஸ்யமான வரலாறுங்க. அதை நான் சொல்கிறத விட இந்த பகுதி மக்கள் சொல்கிறத நம்ம கேட்கும்போது இன்னும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இறைவனை நேரடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு இறைவன் தோன்றின வரலாறுகள் என்ன அப்படின்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, நம்மளுடைய மண்ணின் சாமிகள் எப்பவுமே நம்ம ஒரு ஆலயத்துக்கு போவோம், அந்த தெய்வத்தை பற்றின கதைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா? அப்படி நம்ம அந்த ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த ஆலயத்தில் கோபுரத்தை பார்த்துருப்போம், கலசங்களை பார்த்துருப்போம், பிரகாரங்களை பார்த்துருப்போம், மற்ற தெய்வங்களையும் பார்த்துருப்போம். என்னடா இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்கனே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிறது மரம் மட்டும் இல்லைங்க, சக்தி. இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மரம் தாங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சக்தி தாங்க. அப்படிப்பட்ட இறைவன் இங்கே உருவான விதம் இருக்கே, அது சொல்கிறதுக்கு ரொம்ப மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சிவாச்சாரியாருடைய கனவுல தோன்றின சிவபெருமான் இந்த மரத்துக்கு கீழே, இந்த வேம்பு மரத்துக்கு கீழே தான் இருக்கிறதா ஒரு வாக்கியம் சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்து என்ன வெளியில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காரு. அதன்படி அவருடைய கனவுல தோன்றி சிவபெருமான் கொடுத்த உத்தரவின்படி இந்த மரத்துக்கு கீழே தேடி பார்க்கும்போது இங்கே சிவபெருமான் தன்னை வெளிக்காட்டி காட்டார். வெளிக்காட்டிய சிவபெருமானை எடுத்து வச்சு இங்கே இன்னும் வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மரத்தையும் சக்தியாக வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி மரத்துக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கிறதுக்கு நம்ம அதை பார்த்துட்டு ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்றத முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரி ஹரவும் நம சிவாய. இதில் பஞ்சமூர்த்தங்கள் இருக்கு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 5 லிங்கத்தினுடைய வடிவம். இந்த ஊருக்கு மதியூர்ன்ற பேர். எதனால் மதியூர் அப்படின்னா, மதினா நிலவு, நிலவு பூஜை செஞ்ச சிவன் ஆகையினால் மதியூர்ன்ற பேர் வழங்கப்பட்டது. இது மருவி மடூர் என்று மாறிடுச்சு, பெரிய மடியூர் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு உண்மையான பேர், ஸ்தல வரலாறில் உண்மையான பேர் மதியூர் அப்படின்ற பேர். நிலவு பூஜை பண்ணது. அதனால தான் சுவாமி சந்திர சூடாமணியேஸ்வரர்ன்ற பேரோட 1600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேர் அந்த பேர் தான் இருந்திருக்கு. எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடிய சிவரூபமாக பல இடங்களில் சுவாமி இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 60,000 சிவாலயங்களில் மண்ணுல புதையுண்டு போன சிவாலயத்தில் இந்த சுவாமியும் ஒன்று. இவருடைய புராணமாகப்பட்டது சுமார் 1600 வருடங்கள் பழமையான ரூபமாக கருதப்படுகிறது. அதற்கு முன்பே
இந்த பகுதிக்கு ஆதி சங்கரால் பானலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அவரவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் மிக செழிப்பாக இந்த பகுதியே செழிப்பாக இருந்திருக்கு. சுவாமியினுடைய அந்த காலத்தில் இருந்த பெயர் வந்து சந்திரசூடாமணீஸ்வரர் அப்படின்ற பேரில் இருந்தார். சரபோஜி மன்னர் ஆண்டு வந்த காலத்தில் அவர் வந்து தன்னுடைய அமைச்சரவைக்கு போகிறதுக்கு இங்கே சுவாமிகிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் அமைச்சரவைக்கே போவாராம். அப்படி தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவர் காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்றது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் தன்னுடைய மகனுக்கு ஆட்சி பொறுப்பை கையில் கொடுத்துட்டு அவர் வந்து காசிக்கு சென்றார். காசியில் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கும்போது, ஆஹா, இந்த மாதிரி பெரிய கோயிலை நம்ம சிவனுக்கு அங்கே நம்ம கட்டணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் நினச்சிக்கும் பொழுதே அந்த இடத்துல ததாஸ்து அப்படின்ற ஒரு குரல் ஒலிக்குது. அப்படி ஒலிக்கும் பொழுது அவர் தன்னுடைய தேகத்திலிருந்து பிரிஞ்சிடுறார். அந்த ஒரு பக்தனுடைய அனுக்கிரகம், பக்தனுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த மறுபடியும் சுவாமி வெளியில் தன்னுடைய சக்தியை கொண்டு வரார். அப்படி வரும்பொழுது காசி விஸ்வநாதர் அப்படின்ற பேரோட என்ன பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்றத சுவாமி சொன்னார். அதன் பிரகாரம் இப்பொழுது காசி விஸ்வநாதேஸ்வரராக இருக்கார். காசி விஸ்வநாதேஸ்வரர் கோயில் அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரியான கோயிலை தான் இந்த இடத்துல எழுப்பணும்னு உத்தரவாயிருக்கு. இப்படி பல விதங்களில் நம்ம வாழ்க்கையிலேயே செஞ்ச பாவங்கள் தொலைய இந்த சிவமூர்த்தத்தை தரிசனம் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய முன்ஜென்ம பாவ வினைகள் அறுபடும். அப்படி அவங்களுடைய பாவ வினைகள் அறுபடும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வினைகள் அகன்று வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பக்த கோடிகள் இந்த சிவரூபத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கும்படியும், பக்கத்தில் வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துள்ள சுவாமி இருக்கார். அந்த மரம் வந்து சுமார் 75 வருடங்களுக்கு முன்பே இருக்கக்கூடிய மரம். பொதுவாக நம்ம வந்து ஆலமரத்தில், அரச மரத்தில் இந்த மாதிரி தான் பார்ப்போம். வேப்ப மரத்துக்குள்ளே வேப்ப மரம் பாதுகாப்பு கொடுத்து தென்பக்கமாக சாஞ்சா மாதிரி இருப்பார். ஏன்னா அந்த சுவாமி மேலே வந்து அந்த வேர் அழுத்தி ஆவடியார்லேருந்து லிங்க பானவட்டம் வந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்துடுது. அப்போ தான் வந்து அவர் என்னுடைய மேனியே உடையிற மாதிரி இருக்குது, எனக்கு தலை கனமாக இருக்குது, நீ வந்து என்னை மீட்டெடுக்கணும் வரணும் அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுத்தாரு. 6 மாதம் சுவாமிக்கு வெறும் ஜபம் மட்டுமே போயிருந்தது. அந்த ஜபங்களுடைய பலனாக சுவாமி வந்து ஒரு நாளை குறித்தார். ஆனி மாதம் அமாவாசை திருவாதிரை சேர்ந்த நன்னாளில் என்னை வந்து நீ சூரிய உதயாதி நேரத்துக்கு நீ வந்து என்னை எடுக்கணும், நீ வரணும் அப்படின்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்போது நம்ம இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல மழை, காற்று மழை, ஒரு 4 நாள் தொடர்ச்சியாக காற்று மழையாகவே இருந்தது. உள்ளுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு சேரு, அந்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே ஒரே சேர் ஆகிட்டு உள்ளேயே வர முடியாமல் எப்படியோ முயற்சி பண்ணி ஊர் மக்கள் ஒத்துழைப்போட இந்த பகுதியில் இந்த இடம் வந்து ஸ்ரீதர் நாயுடு அப்படின்ட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய அவர் பெரியவர். அவர் வந்து சுவாமி, நான் வந்து எல்லா முழு பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கிட்ட இருந்து இந்த சுவாமியை வெளியே எடுக்கணும், அப்படி எடுத்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், இந்த ஊர் மக்களும் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு ரொம்ப கேட்டுண்டார். அது பிரகாரம் சுவாமியை வந்து அவர் குறித்த தேதியில் வந்து சுவாமியை வெளியே எடுத்தோம். அப்படி எடுக்கும்பொழுது ஒரு 48 நாள் நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த இடத்துல. இப்போவும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு மண்டலம்
அந்த சுவாமியை வந்து பூஜை அந்த காலத்தில் யாரெல்லாம் பூஜை பண்ணாங்க, ஒரு நாள் நான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் போகிறேன். ராத்திரி பூஜை பண்ணதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இப்போ நான் இப்போ சந்தனம் சாத்தியிருக்கேன். சந்தனம் சாத்தின இடத்துல என்னவா இருக்கணும், சுவாமியினுடைய அக்ஷய ரேகை இருக்கலாம் இல்லையா, இல்லை சுவாமியினுடைய பானத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இருக்கலாம். ஆனால் அந்த சந்தனத்துள்ள முதல் நாள் வந்து வில்வம் அரைச்சி உள்ள வில்வ தழையை அரைச்சி உள்ள அது வந்து அன்னைக்கு மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்ணுறார். இது நமக்கு தெரியாது. மகாவிஷ்ணு வில்வத்தில் இருக்கார் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். மகாலட்சுமியுடைய பிடித்தமான பத்திரம் வில்வ பத்திரம். அந்த வில்வ பத்திரத்தினால தான் பூஜை பண்ணுவார். அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து மகாவிஷ்ணு வந்து அந்த நாள் ஃபஸ்ட்டு நாள் எடுத்து வச்ச மறுநாளுக்கு மறுநாள் மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்ணிட்டு போகிறார். இது நம்ம அந்த சந்தனத்துக்குள்ளே அந்த வில்வத்தை நான் பார்க்குறேன், அதை எல்லார்கிட்டேயும் காமிக்கிறேன். அது இப்போவும் அது இருக்குது. பாவங்கள் அறுபடக்கூடிய லிங்கமாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசித்து எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ இறைவன் மூலியமாக உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறேன். சென்னை அடுத்துள்ள மீஞ்சூரில் ஒரு அழகிய கிராமம் மடியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய கிராமம் இதற்கு முன்னாடி மதியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதற்கான வரலாறு என்ன, இந்த இடத்துல இந்த மதியூரில் சுயம்பு காசி விஸ்வநாதர் உருவான வரலாறு என்ன, எப்படி தோன்றினாரு, இது மாதிரியான கதைகளை நம்ம தெரிஞ்சுக்க நம்மக்கிட்ட தினகரன் சிவாச்சாரியர் ஐயா இணைஞ்சிருக்காரு. அவர் இதுக்கான வரலாறுகளை நமக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க அந்த வரலாறுகளை கேட்டு நாமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மரத்துக்கு அடியில் தான் லிங்க ரூபமாக சுவாமி வந்து அப்படியே பாதுகாப்பாக இந்த அம்பாள் வச்சுருந்தா. காசி விஸ்வநாதர்ன்ற பேர் கொண்டு வந்ததுனால இது அம்பாள் அன்னபூர்ணியாக இந்த இடத்துல பாவித்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு வரோம். இது வந்து ரொம்ப விசேஷம். ஒரு நாள் வந்து பூஜை பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து நாகக்கன்னிகை வந்து இறங்கி நாங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாகக்கன்னிகை, அதாவது நல்ல பாம்பு மரத்துலேருந்து கீழே இறங்கி போகுது. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது விழுதுகள் இருக்கும். வேப்ப மரத்தில் வந்து விழுதுகள் பார்க்கவே முடியாது. ஆலமரத்தில் விழுதுகள் பார்க்கலாம், அரச மரத்தில் பார்க்கலாம். வேப்ப மரத்தில் வந்து விழுதுகளை பார்க்க முடியாது. இது வந்து சுவாமியினுடைய ஜடாமுடி. அது இந்த இடத்துல இருந்ததுக்கான சாட்சி. அந்த ஜடாமுடியை அந்த அம்பாளுடைய தேகத்தில் இருக்குது. இந்த மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் நாங்கள் வந்து சுவாமி இருக்கிறத சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து அன்றைக்கி எடுக்க வரும்பொழுது பார்த்திங்களா, இந்த இடத்துல அம்பாள் தன்னுடைய இதுக்கு மேலே நின்ற ரூபத்தில் இருக்காளா, கீழே நோண்டினோம்னா கால் மேலே காலை இப்படி போட்டுண்டு இப்படி வந்து சுவாமி உள்ள அம்பாள் வந்து இந்த இடத்துல கால் வந்து மடித்து போட்டுண்டு இடுப்பில் வந்து சிவனை வச்சுன்றத ரூபத்தை பார்த்தோம். ஒரு குழந்தைய எப்படி வந்து மரமும் பின்னமாகக்கூடாது, அதே சமயத்தில் சுவாமியும் வெளியில் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சுவாமிக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அம்பாலும் விட்டு கொடுத்தா. முதல்ல ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. இருந்தாலும் கிளைகளை கூட நாங்கள் நறுக்கலை, கீழே போகிற வேர்களை கூட நறுக்கலை.
அந்த அளவுக்கு மண்ணிலேயே கையிலேயே தான் எடுக்கணும்னு சொல்லி எடுக்க வச்சு கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஜேசிபியை பயன்படுத்தி அந்த உள்ளே போகிற பாதையை மட்டும் ஒரு 6 அடிக்கு பள்ளம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் அன்றைக்குள்ளேயே செய்யணுன்றது அது மனுஷனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஜனங்களும் இல்லை, காலை வேலைன்றதுனால கொஞ்சம் நம்ம அந்த மிஷினையும் கொஞ்சம் பயன்படுத்திட்டோம். அது மாதிரி இவர் வந்து இந்த இடத்துல எனக்கு சுவாமி இந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாழைத்தோப்புக்கு எதிர்க்க என்னுடைய வண்டி தன்னாடியே வந்து நின்றுடுது. நான் இந்த பக்கம் தேடிட்டு வரும்போது தன்னாலே வந்து நான் 2 சக்கர வாகனத்தில் வரேன், நின்று போச்சு. ஆனால் எல்லாமே இருக்குது, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நேரம் நான் அங்கேருந்து அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அப்போது இது பண்ணியிருந்தாங்க, வேலி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டு அப்புறம் அவங்களே வந்து காமிச்சாங்க, இந்த இடத்துல சுவாமி இருக்கிறாருன்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்ன உடனே அவங்களும் சரி இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே இருந்து சுவாமியை வெளியே எடுத்தோம். இப்படி பலவிதமான வரலாறுகள் சுவாமிக்கு இருக்குது. இவர் வந்து நமக்கு சுவாமி நான் சொன்ன பிரகாரம் 5வது சிவனாக இவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி 4 பேர். ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு மருதீஸ்வரர்ன்ற பேர் கொண்டு இருந்தார். இப்போ வந்து பூமீஸ்வரர்ன்ற பேரில் அவர் வந்து கடற்கரை ஓரமாக அது வந்து பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட சிவன். அவரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு கோயில் அமைச்சு அவரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 2வதாக தண்ணி உள்ளே கிடச்சார். அவர் வந்து நெய்தவாயிலில் ஜலகண்டேஸ்வரன்ற பேரில் இருந்தார். இப்போ வந்து அமிர்தகடேஸ்வரன்ற பேரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 3வதாக ஒரு சிவன் ராமநாதேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன். அவர் வந்து ஒரு ரிஷி வந்து பூஜை பண்ணவர் தான். ரிஷியால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கம் ஆகாசலிங்கமாக இருந்தது. அவர் வந்து ராமநாதேஸ்வரன்ற பேரில் இப்போது கோவில் கட்டி அவரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கோம். கோவில் கட்டின்னு இருக்கோம். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வந்துடுது. அப்புறம் 4வதாக ஒரு சிவன் அண்ணாமலேஸ்வரன்றவர் அங்கே வேலூர் பக்கத்தில் அவரை இது பண்ணியிருக்கோம். 5வதாக இங்கே காசி விஸ்வநாதர்ன்ற சிவன். மதியூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேம்பு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்குங்க. அந்த அற்புதங்கள்லாம் என்ன அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் எல்லாரும் நமக்காக சொல்ல காத்துட்ருக்காங்க. வாங்க நம்ம அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதேவி. நாங்கள் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்துட்டோம். சுவாமியை பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் அவ்வளோ தூரமேருந்து வந்ததுக்கு சுவாமி எங்களுக்கு அப்படி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். சுவாமி பேர் வந்து அது காசி விஸ்வநாதர். எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் நான் என் பசங்க எல்லோரும் வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். பெரிய மடியூர் இது. என் பேர் சுஜாதா. நாங்கள் சிவன் எடுத்ததுலேருந்தே 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுலேருந்தே நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம். தினையும் வந்து எல்லாம் பூஜையும் பண்ணும்போது எல்லாம் செஞ்சு செய்கிறோம். எல்லோரும் வந்தும் போகிறாங்க. எங்கள் இதுவும் நிறைவேறி இருக்குது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி பிரதோஷம் நடக்குது. நல்லா விமர்சையாக செய்கிறாங்க. பிரதோஷம் நல்ல சிறப்பு பூஜைகளும் நல்லா செய்கிறாங்க. எல்லாம் பௌர்ணமி பூஜையும் நடக்குது. எல்லாம் நடக்குது. சிவராத்திரி விசேஷமாக பண்ணுறாங்க. ஆலயத்தில் விசேஷமான நாட்களாக கருதப்படுறது. இந்த இடத்துல சுவாமி திங்கக்கிழமையில் கிடச்சதுனால சோமவாரம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. சோமவாரத்தில் தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப பாக்கியத்தை தரும். அதே சமயத்தில் ஏனைய விசேஷ நாட்களாக சுவாமிக்கு பிரதோஷம், மாதாந்திர சோமவாரம், சிவராத்திரி, நித்திய சிவராத்திரியில் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் மிகவும் விமர்சையாக நடக்கும். அந்த காலத்தில் இந்த இடத்துல கோவில் அமைஞ்சிருக்கும் பொழுது சிவராத்திரியே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடும்போது ஒரு பக்கம் பரதம், ஒரு பக்கம் சிவவாத்தியங்கள், சில பக்கம் சிவனடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவாரம், திருவாசகம் இப்படியெல்லாம் அந்த 4 காலத்துக்கும் நடக்குமா. இன்றைக்கு மண்ணின் சாமி நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் எப்படி உருவாகியிருந்தார், அவருடைய வரலாறுகள் என்ன, அவர் தோன்றிய விதம் என்ன,
மக்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் அருளாசி வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருந்தோம். இனி வரும் வாரங்கள்லையும் அடுத்த நம்ம மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் மாறன்.